கரெக்டாக மணி 12 மக்களே. வீட்டில் சடவுன்னு சொன்னால கரண்டெல்லாம் போயிருச்சு. அதனால் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் மேல் கழுவிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த சார்ஜர் மட்டும்தான் எடுத்திருக்கேன், ஏன்னா சாப்பிட்டுட்டேன்ல இங்கேயே. அதனால் எங்கள் அம்மா அந்த சீரக தண்ணி நேற்று தந்தாங்க பார்த்தீங்களா, அதை 3 தடவை குடிச்சிட்டு விட்டோன்னா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் இப்போவும் போட்டு வச்சுருக்காங்களாம், ஃபோன் பண்ணாங்க. இனி அதை போய் கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டோ இல்லைன்னா சாயங்காலமோ ஒரு தடவை குடிச்சிட்டு 3 நேரமாக குடிச்சிட்டு கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான். இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன், போயிட்டு வரேன் மக்களே. கரண்ட் இல்லை, இனி 5 மணிக்கு தான் வரோம். ஹஸ்பண்டும் காலையில் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க பற்றியில். அதுக்கப்புறம் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் லைனுக்கு போயிருக்காவ. அப்புறம் அந்த காரு ஏதோ புகை செக் பண்ணணுமா, அதை எடுத்துகிட்டு தான் போயிருக்காவ. அதை பண்ணிவிட்டு வருவாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். எல்லாமே ரெடி இதாக தான் இருக்குது, வந்தால் சாப்பிட்டுக்குவாங்க. நான் இனி அங்கே போய் கொஞ்சம் ஃபேன் போட்டு படுக்கணும், இங்கே புழுக்கமாக இருக்குது. எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் செடியை பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. அதுவும் 2 சைடு வச்சு விட்ருக்காங்க. நேராக தெரியுது பற்றியெல்லாம் கடை, ஒரு சின்ன கடை. அதுதான் எங்கள் அப்பா கடை. எங்கள் அம்மா நான் வந்ததும் அவங்க வளர்த்த 2 செடியும் வீட்டை எடுத்து காட்டுன்னு சொன்னாங்களோ, அதனால் காமிச்சிட்டேன். இதுதான் எங்கள் அப்பா கடை. அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்கிறீங்க அம்மா வீட்டில் இருக்க வேண்டியதானே. எங்கள் அம்மா வீடு இந்த ஒரு ரூமில் தான் மக்களே, கிச்சனு, படுக்கிறது